ராம், இந்த வீக் என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறியா? என்ன இப்ப எல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு போகணுங்கிற? போகணும்னு தோணுது. அதான், எப்படி தோணுது? அதுவா தோணுது. நான் அழைச்சிட்டு போக மாட்டேன். ஏன்பா? நான் அழைச்சிட்டு போக மாட்டேன். அப்ப நானே தனியா போயிடுவேன். எனக்கு ஆட்டோ பிடிச்சு போக தெரியும். கணபதி ஸ்ட்ரீட் போயிட்டா அதுல இருந்து 3ஆம் நம்பர் வீடு. நான் போயிடுவேன். அப்படியா? என்னைக்கு போற? நான் எப்ப வேணா போவேன். எனக்கு எப்ப அத்தை மாமாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நான் போவேன். உன்கிட்ட எல்லாம் சொல்லவும் மாட்டேன். நீ வரவும் வேணாம். ஐயோ செல்லமே, கோச்சுக்கிட்டியா? ம். கோச்சுக்கிட்டியா? ஆமா. கோச்சுக்கோ கோச்சுக்கோ, நல்லா கோச்சுக்கோ. இந்த பக்கம் மட்டும் திரும்பிடாத, பார்க்க சைக்காது. ஆ, இல்ல, பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். இந்த பக்கம் திரும்பிடாத, அந்த பக்கம் நின்னே கோச்சுக்கிட்டு இரு. ஷாம் போறான். ராம், அவன் தான் ஷாம். நான் சொன்னல, என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவன் தான் அது. ராம், நான் அவனை உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். சகலையா? கூப்பிடு கூப்பிடு. ராம், அவன்கிட்ட எதுவும் சொல்லி வைக்காத. நான் மட்டும்தான் அவனை நினைச்சிருக்கிறேன். அவன் எதுவுமே என்ன எதுவும் நினைக்கல. நீ எதுவும் கேட்டு வச்சிடாத, அப்புறம் எனக்கு மானம் போயிடும். அவன்கிட்ட எதுவும் பேசாத, ஸ்கூல் பத்தி எதுவும் கேட்காத. அப்படின்னா நான் கூப்பிடுறேன், இல்லைன்னா நான் கூப்பிட மாட்டேன். ஸ்கூல் பத்தி எல்லாம் யாராவது கேட்பாங்களாடி? ஆபீஸ் பத்தி தான் கேட்பேன். கூப்பிடு கூப்பிடு. ஏய், நிஜமா அதை பத்தியும் கேட்காத. அவன் எதுவுமே மனசுல வச்சில்ல. நீ ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். நான் வேற அவன்கிட்ட ரொம்ப கெத்தா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்லிட்டேல டார்லிங், நான் எதை பத்தியுமே கேட்க மாட்டேன். கூப்பிடு. நான் கூப்பிடுவா? ஷாம். ஷாம், இங்க வா. ஜனனி, எதுக்கு கூப்பிடுறா? அது உங்க ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கு. ஹாய் ஷாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நைஸ் டு மீட் யூ. அப்புறம் எப்படி போகுது ஆபீஸ்லாம்? நல்லா போகுது. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆ, நல்லா போகுது. ஜனனி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப வெறுத்துட்டீங்களா? அவ சாப்பாடு வாயிலே வைக்க முடியாது. வாசம் முடிச்சாலே 3 நாள் எடுத்துக்க மாட்டேனா? உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொள்றாளா? இல்ல, அதெல்லாம் இல்ல. பயமோ? முட்டைக்கனை பார்த்து பயப்படுறீங்களா? மறைச்சுக்கிட்டு நிக்கிறாளா? என்ன ப்ரோ, டிசைன்ல பிஹெச்டி மாதிரி பேசுறாளா? எல்லாம் பில்டப். அதையும் நம்பிடாதீங்க. ஸ்கூல்ல வேணா அவ ஃபர்ஸ்டா இருந்திருக்கலாம். அது அப்போ. இப்ப சுத்த வேஸ்ட், மக்கு. இவள உனக்கு மைக்ரோசாஃப்ட்லாம் சொல்லி தரா? இவ சொல்றத வச்செல்லாம் எக்ஸல் ரெடி பண்ணிடாதீங்க. எக்ஸிட் ஆயிடும் அப்புறம். இப்ப எதுக்கு என்ன ஓவரா ஓட்டுற? நான் இதுக்கு தான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். இருடி, உன்னை பத்தி இப்ப நல்லதா சொல்றேன் பாரு. இப்ப பாரு போ. ஆமா ப்ரோ, ஸ்கூல் படிக்கும் போது இவ தானே உங்களுக்கு பேப்பர்லாம் காட்டினா, அசைன்மெண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து உங்களை புத்திசாலி ஆக்குனால. ஆதி புத்திசாலியா? இப்படி அவ பேப்பர் கட்டி கொடுத்து மாட்டி கொடுத்துட்டீங்களே. பாவம் ஜனனி, அழுத கண்கொள்ளா காட்சி கூட நீங்க பாக்கல. பாக்க சகிக்க முடியாதுன்னு பயந்துட்டீங்களோ? ராம், வாய கொஞ்சம் மூடுறியோ? இருடி, இப்ப அடுத்து விட்டு போடுறேன் பாரு. உனக்கு ஃபேவரா போடுறேன். உன்னை பத்தி நல்லா சொல்ற பாரு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், வாய மூடு. அடுத்த விட்டு பாரு, அட்டகாசமா இருக்கும். ஆமா ப்ரோ. அவ அழுதுகிட்டு இருந்தப்ப நீங்க கடைசியா வந்து பாக்கலையாமே. அழ வைக்கிறதுக்காகவே அப்படி செஞ்சீங்களா? ஷாம், நீ ஆபீஸ்க்கு போ. ப்ரோ ப்ரோ, போகாதீங்க, இருங்க. ஷாம், நீ போ. ஷாம், தப்பிச்ச முடிச்சோன்னு வேற ஸ்கூல் போயிட்டீங்கல்ல. இவன் மொக்க தாங்க முடியாம தானே வேற ஸ்கூல் போனீங்க. ஏ எருமை, அவனை கூப்பிட்டு வச்சு ஏன் இப்படி ஓட்டிட்டு இருக்க? அவனை ஓட்டலடி, உன்னதான் ஓட்டுறேன். நீ தானே இன்டர்வியூ கொடுக்கறேன்னு சொன்ன. என்ன, என் இன்டர்வியூ நங்குற மாதிரி ஆயிடுச்சா? ப்ரோ, அப்ப நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. சொல்லிட்டு போங்க. மேனேஜர் மேடமே எங்கதான் நிக்கிறாங்க. என்ன ப்ரோ நீங்க? மேனேஜர் மேடம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ப்ரோ, 11th 12th எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்களே, நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பீங்களே. இவ மொக்க இல்லைன்னு நல்லா முன்னேறி இருப்பீங்களே. அவ அழும்போது கடைசியா பார்த்தேன். அவ அழுகுறத பாக்குற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. என்னாலதானே அவளுக்கு கஷ்டம்னு தான் நான் அந்த ஸ்கூல்ல விட்டே போனேன். அவ கஷ்டத்தை பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா என் மனசு ஃபுல்லா அவ தானே இருந்தா.
இவள நான் கடைசியா இவ அழுவும் போது பார்த்தேன். இப்ப சிரிக்கும் போது பாக்குறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க அவளை நல்லா வச்சுப்பீங்க. அது போதும் எனக்கு. என் மனசுல அவ இல்ல இப்போ. அவ உனக்கானவ. அவளை நீ பாத்துக்கோ. ப்ரோ, டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிட்டியாடி? கட்டிட்டேன். சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்தது. இந்த மந்த் கட்டிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஹாஸ்டல்லே பேசாம ஏதாவது ஜாப் பார்க்கலாமான்னு பாக்குறேன். ஹாஸ்டல்லையா? ஆமா, அட்மின் வேகன்ட் சும்மா தான் இருக்குது. சரி, கொஞ்ச நாளைக்கு அந்த ஒர்க்காவது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஹாஸ்டல் தானே, அதிகமா ஒர்க் இருக்காது. அப்பப்போ இன்டர்வியூவும் போயிட்டு வரலாம். அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் பண்ணாதடி, கரியர் பிரேக் ஆயிடும். நீ ஒரு நாளைக்கு 2 இன்டர்வியூ அந்த மாதிரி ட்ரை பண்ண. நேத்து சிறுசேரி இன்டர்வியூக்கு போனேன். 25,000 தரேன்னானுங்க. ஆனா என்ன மார்க்கெட்டிங்ல தான் கூப்பிடுறானுங்க. ஏன்னா அதுல தானே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறேன்னா. அதே ஜாப்க்கு மறுபடியும் கேக்குறானுங்க. நான் மறுபடியும் எப்படி என் கெரியர் ஐடில மாத்துவேன்னு புரியவே இல்ல. ராம் பாத்தியா, எடுத்தோடனே அவன் சாஃப்ட்வேர்ல நுழைஞ்சிட்டான். வெயிட் பண்ணாலும் அவன் சாஃப்ட்வேர்ல போனான். அவன் கெரியர் பூம் ஆயிடுச்சு. நான் தான் உன்னை அவசரப்படுத்திட்டேன்ல. நான் சொல்லலைன்னா நீ கூட வெயிட் பண்ணி இருந்திருப்ப. நீயும் ராம் மாதிரி ஐடில போயிட்டு இருப்பல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப எது நடக்கணுமோ அது நடக்கும். ராம ஆபீஸ் திறந்துட்டானா நம்ம ஆபீஸ்ல தான் இருக்க போறோம். அப்ப நம்ம ஐடி லைன்ல தானே இருப்போம். அவன் எப்படி நம்மளுக்கு டெவலப்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்துருவான். நம்மளுக்கும் கரியர் நல்லா இருக்கும்டி. இப்ப கொஞ்ச நாள் தானே நம்ம கஷ்டப்பட போறோம். அது சரி, நீ எப்படி என்னை விட்டுட்டு இருந்த? எப்படி நீ கல்யாணம்லாம் பண்ணலான்னு யோசிச்ச? எனக்கு நிறைய டைம் அதை பத்தி யோசிக்கும் போது ரொம்பவும் மேல கோவம் வருது. அதான் கேக்குறேன், எப்படி நீ என்னை விட்டு போகலான்னு நீ நினைச்ச? மறுபடியும் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டல? இல்ல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். உன் கூட நிறைய தூரம் நடக்கணும்னு. ரொம்ப நிறைய தூரம். எல்லா விஷயத்துலயும், என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும், என் கவலை எல்லாத்தையுமே உன் கூட ஷேர் பண்ணணும்னு இருக்க. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு அன்னைக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கேப் ஆயிடுச்சு. நீ ஃபீல் பண்ணிருப்பியோ இல்லையோ, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என் வீட்டுள்ள என்னால ஒரு இடம் கூட ஒழுங்கா நிக்க முடியல தெரியுமா? கிச்சன் போய் தண்ணி குடிச்சா உன் ஞாபகமா தான் இருக்கும். நீ தண்ணி எடுத்து கொடுத்த ஞாபகம். சாப்பிட பிளேட் எடுத்தா பிளேட்ல உன் மூஞ்சி தான் தெரியும். நீ சாப்பாடு போட்டியே, அதுதான் ஞாபகம் வரும். பெட்ல படுத்தா நீ உட்கார்ந்து இருந்தது ஞாபகமா இருந்தது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் சொல்லு. அந்த நினைவுகள் எல்லாமே என்ன ரொம்ப ரணமாக்கிட்டு. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட மாட்டேல? மறுபடியும் உங்க அக்காக்காக வாழ்க்கை கொடுக்குறேன், உங்க அம்மாக்காக வாழ்க்கை கொடுக்குறேன், இல்ல ஊருக்காக வாழ போறேன்னு போயிட மாட்டேல? நான் கேக்குறேன்னு கோச்சுக்காத. உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்ன பண்ணிருப்ப? என்னடி பேசிட்டே இருப்ப, பதில் சொல்ல மாட்டேங்கிற? உன்னை நான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறியா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப வலிக்குது. அதுல இருந்து வெளியில வர்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மட்டும் இல்லைன்னா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். இப்படி உட்காந்து உன்கிட்ட பேசிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த வலி. காலேஜ்லயே உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்ப நீ ஃப்ரெண்ட்லியா தான் சண்டை போடுவ, நம்ம ஃப்ரெண்டா தான் பேசாம இருப்போம். அப்பவே நான் மொபைல பாத்துக்கிட்டே இருப்பேன். உன் மெசேஜ் வருதா, உன் கால் வருதா, ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கியா, லோனா ஃபீல் பண்றேன்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கியா, ஏன் லோனா ஃபீல் பண்றேன்னு நம்ம கேட்கலான்னு நம்ம ஸ்டேட்டஸ் போடலாமா, நிறைய திங்க் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ நீ ஃப்ரெண்டா இருந்த அப்பவே. ஆனா அது எனக்கு அதுவே ரொம்ப பெயினா இருந்தது. நம்ம ஃப்ரெண்டா தானே பழகுறோம், அவ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காளோ, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கூட. ஆனா அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நீ கொடுத்த. என் லவ் அக்செப்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே வலியும் கொடுத்துட்ட நிறையா. மறுபடியும் சந்தோஷம் கொடுக்குற. ஆனாலும் என் மனசுல நீ எப்பயுமே இருப்ப, வலியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும். உன்னை நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கல, உன் முடிவை தெளிவாயிடுன்னு சொல்றேன். என்னையும் யோசிச்சு என்ன மட்டும் பார்த்து முடிவெடுன்னு சொல்றேன். ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அது எந்த அளவுக்குன்னு சொல்லக்கூட முடியாது, சொல்ல தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு பிடிக்கும். மழை மழை வருது, வேணாம் அங்க போயிடலாம். நான் சொன்னதுக்கு நீ எதுவுமே பதில் சொல்லல. நான் இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன். பண்ண எல்லாத்துக்கும் சாரி. வாயில இருந்து தான் உனக்கு பிடிக்காத வார்த்தை வந்துச்சு. ஆனா என் மனசுல நீ என்ன இருந்த பையன், நீ அங்க வந்து கத்திட்ட, என்ன திட்டிட்ட, உன் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்ட. மற்ற இடத்துல எல்லாம் என்ன தைரியமா பேச முடியுது. நானும் பண்ணதில்ல, எனக்கும் அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. ஆனா நான் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்னை பார்த்து வருவ,
மறுபடியும் சிறுவனதான் நினைச்சிட்டு இருந்தேன். இடி இடிக்குது. பயமா இருந்தா என்ன பிடிச்சுக்கோ. இடி இடி இடிக்குது. சைவமத்தம் கொடுத்தா ஒத்து போக மாட்டேன், சகசத்த காட்டு செத்து போக மாட்டேன், கொஞ்ச நேரம் இடி இடி இடிக்குது. ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொல்ல. பால்பாண்டி, பொட்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஐயா எல்லாம் கரெக்டா போட்டு வச்சாச்சு. 4 பட்டி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. சேர வேண்டியவன்ட்ட எல்லாம் சேர்த்தாச்சு. குணாக்கு சொன்னியா? ஐயா அண்ணனை காலையில பார்த்தேன். அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அடுத்த கட்டம் அண்ணன் கண்ணாசூருக்காக காத்துட்டு இருக்கோம். ஆசை முடிச்சிடலாம். இதோ அண்ணனே வராங்களே. குணா, அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா பிரச்சாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு எந்த தொகுதி? அப்பா எனக்கு வால்டாக்ஸ் ரோடு. மக்கள்கிட்ட எப்படி இருக்குது பதிலு? அவங்க நம்ம மக்கள்ப்பா. வால்டாக்ஸ் ரோடெல்லாம் நம்ம ஆளுங்க தான். அவங்க ஃபுல் ஓட்டும் நமக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கிறோம். அந்த மக்கள் நம்மளை ஏமாத்த மாட்டாங்க. எல்லார் வீட்டுக்கும் போறியா? எல்லாருமே பாக்குறேன்ப்பா. ஒரு ஆளையுமா பாக்குறேன். எல்லாரோட மூஞ்சி எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படிதான் இருக்கணும். 5 வருஷத்துக்கு அவங்க மூஞ்சி ஞாபகத்துல இருக்கணும். நாம பதவியில இருக்கிற வரைக்கும் ஞாபகத்துல இருக்கணும். இருக்கும்பா. நான் உங்க பிள்ளை. நீங்க சொல்லாமலே நான் எல்லாம் செஞ்சுடுவேன். நீங்க சொன்னதே நான் செய்வேன். அப்புறம் இவன் பேர் வேம்பு. ஊர்ல இருந்து வர வச்சிருக்கிறேன். மதன் இல்ல, அவன் சொன்ன ஆளு. நம்பிக்கையானவனாதான் தெரியுறான். நாளையில இருந்து உன் கூடயும் இருப்பான். தம்பி, இது என் பையன் குணா. அடுத்த எலெக்ஷன்ல இருந்து என் பையன் தான் நிப்பான். இதுதான் என்னோட கடைசி தேர்தல். அடுத்த வாட்டில இருந்து என் பையன் தான் வேட்பாளர் அனுப்பான். ஆகட்டும் ஐயா, நீ இப்பத்துல இருந்தே அவன் கூட போ. ஒண்ணு மாதிரி ஆளுதான் எங்களுக்கு தேவைப்படுது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஐயா. என்ன குணா, புது ஆளா இருக்கிறானேன்னு பாக்குறியா? இல்லப்பா, ஊர்ல இருந்து ஆள் வர வச்சிருக்கிறேன்னா கண்டிப்பா அதுல ஏதோ அர்த்தம் இருக்கும்பா. அதான் நீ என் பையன்ல, நல்லா புரிஞ்சுக்கிட்ட. வேம்புலிங்கம், வேம்புலிங்கம் உன் கூடவே இருக்கட்டும். எங்க போனாலும் எப்பவும். அப்பா 5வது வார்டு பிரச்சாரம் போகும்போது நீங்க வாங்கப்பா. அங்க உள்ளவங்க எல்லாமே பெரியவங்க, பெருசுங்க வாக்குதான் அதிகமா இருக்குது. அதுங்க எல்லாம் உங்க மூஞ்சி பார்க்கணும்னு எதிர்பார்க்குங்க. 5ஆம் தேதி பிரச்சாரம். அன்னைக்கு நீங்களும் வரீங்க. சரிப்பா, வரேன். Hi, dude. ஹாய். சோ லொகேஷன் ஃபைன் பண்ணிட்டியா? யா லொகேஷன் ஃபைன் பண்ணிட்டேன். நான் சொன்ன லொகேஷன் தான். நீ போயிட்டே இரு. டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லு. வடபழனி சிக்னல். சிக்னலா? ஆமா, அங்கவே பிளிங்க் ஆயிட்டே இருக்குது. ஐ திங்க் அங்க ரோமிங்ல இருக்காங்க போல. ஓகே. டியூட், அப்புறம் உன்னை பத்தி சொல்லு. எந்த காலேஜ்ல படிச்ச? நான் லயோலா. என்ன மேஜர்? யூஜி பிஜி ரெண்டுமே அங்கதான் பண்ணேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ். லயோலா தானே நீ? லயோலா பசங்க எல்லாம் ரொம்ப அராத்தா இருப்பாங்களே. ஆனா நீ ரொம்ப அமைதியா இருக்கிற. நானா அமைதியாவா? ஆமா, பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கிற. ஆனா நல்லா ஹேண்ட்ஸமா இருக்க. சிக்னல் மூவ் ஆகுதா? மூவ் ஆகல, அங்கேதான் பிளிங்க் ஆயிட்டு இருக்க. வடபழனி சிக்னல் பக்கத்துல லக்ஷ்மண் சூதி கிட்ட. நான் எங்க படிச்சேன்னு கேட்க மாட்டியா? நீ படிச்சியா என்ன? எது? இல்ல ரொம்ப அறிவா பேசுறியே. படிச்சவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காது, உனக்கு இவ்வளவு அறிவு இருக்குதுன்னு கேட்டேன். நீ ரொம்ப பேசுற. சிக்னல் மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் கோயம்பேடு. கோயம்பேடா? ஆமா, சிக்னல் அப்படிதான் காட்டுது. ஓகே ஓகே, ஃபாலோ பண்ண. எங்க சர்வர் நல்லா ஃபாஸ்டா இருக்கும். நீ கரெக்டா லொகேஷன் பிடிச்சுக்கோ. அப்புறம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கா? எதை பத்தி கேக்குற? எது என்னது பிடிக்கும்? ஹாபிஸா இல்ல கலர்ஸா? என்ன பிடிக்கும்னு கேக்குற? உனக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னு கேக்குறேன். எனக்கா? எனக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் டிரைவிங் இன்ட்ரெஸ்ட். நிறைய தூரம் டிரைவ் பண்ணி போகணும், ஃபாஸ்டா போகணும். ஹே டியூட், சிக்னல் கட் ஆகுது. வெயிட் பண்ண. கட் ஆகுதா? சர்வர் லோவா இருக்கா? இல்ல வெயிட் பண்ண, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்க. சொல்லு,
உனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? என்ன பிடிக்குமா? ஹே ஹலோ, சிக்னல் ஆகுது டுவர்ட்ஸ் சுங்கமக்கம். ஓகே ஓகே. அப்புறம் சொல்லு, ஹைட் எவ்வளோ? 6.2. அப்புறம் உன்னை பத்தி சொல்லு. நீ தனியா தான் இருக்கியா? ஏன்னா நான் உன்னை நிறைய நாள் பாத்திருக்கேன். என் பால்கனியில பார்த்தா உன் வீடு அப்படியே தெரியும். 6.2. நிறைய டைம் பாத்திருக்கா. நீ மட்டும்தான் தனியா நடந்துட்டு இருப்ப. தனியா தானே இருக்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? நான் இப்போ தனியா தான் இருக்கேன். ஆனா அம்மா வருவாங்க அப்பப்போ. என் ஃபேமிலி எல்லாம் போரூர்ல தான் இருக்காங்க. உன்னை பத்தி எனக்கு நிறைய சொல்ல. உனக்கு எது எது பிடிக்கும், எது எது பிடிக்காதுன்னு சொல்ல. எனக்கு பிடிக்கிற விஷயத்தை விட நிறைய விஷயங்கள் பிடிக்காது. எனக்கு ரொம்ப கோவம் வரும். அது எனக்கே பிடிக்காது. ஏன்? ஆமா, எனக்கு நிறைய கோவம் வரும். பசங்களா இருந்தா அடிச்சு போட்டுருவேன். பொண்ணுங்களா இருந்தா திட்டி விட்டுருவேன். அப்படியா? ஆமாமா, என் காலேஜ்ல எல்லாம் பொண்ணுங்களை அசிங்கமா திட்டிருக்கேன். பசங்களை இப்ப கூட கோவம் தான் அடிச்சு போட்டுருவேன். அந்த கேரக்டர் எனக்கே பிடிக்காது. மச்சான், ரொம்ப மொக்கப்படுற மச்சான். மேட்டர் மட்டும் வாங்கு. ஸ்ரேயா, சிக்னல் மூவ் ஆகுதா? ஆர் வி இன் தி ரைட் பாத்? யா வி ஆர் இன் நுங்கம்பக்கம் தான், டுவர்ட்ஸ் ஹபிபுல்லா ரோட். ஹே டியூட், ஆமா இந்த நம்பர் சிக்னல் பார்த்தா அது ஜென்ஸோடது மாதிரி இருக்குது. நீ யாரை ட்ரேஸ் பண்ற? அது ஃபீமேல் கிடையாது. சோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாது. அப்போ யாரை டேஸ்ட் பண்ற? என்ன சீக்ரெட் வச்சிருக்க? அப்புறம் ஸ்ரேயா, உன்னை பத்தி சொல்ல. என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுட்ட. உன்னை பத்தி சொல்ல மாட்டேங்கிற. உன்னை பத்தி சொல்லு. என்ன பத்தியா? என்ன பத்தி நான் எம்எஸ்சி பண்ணேன். 90% குயின் மேரிஸ்ல தான் நான் காலேஜ் பண்ணேன். என் காலேஜோட குயினே நான் தான். நான் சொல்லல, என் காலேஜ்ல சொல்லுவாங்க. காலேஜ் குயினே நான் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன். இன்னும் 2 monthsல நான் மேனேஜர் ஆயிடுவேன். இப்ப ட்ரீயெல்லாம் இருக்கிறேன். இங்க பசங்க நிறைய சொல்லி விடுவாங்க. நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். ஆனா ஆப்போசிட் ஃபிளாட்ல உள்ள ஒன்னு ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கான காரணம் தெரியல. உன் கேரக்டரா உன் ஸ்டைலான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு. மொக்கப்பட்டு இருக்கா ஏதோ. குடுடா, நான் பேசுறேன். கட் பண்ணிடுவா. ஹலோ டியூட். யா ஐம் ஹியர். சிக்னல் எங்க ஸ்டாப் ஆயிடுச்சா? ஆமா, சிக்னல் கட் ஆகி அதே இடத்துல ரொம்ப நேரமா பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. எந்த இடத்துல? கேட்வே பப்பு கிட்ட. அந்த கிளப்பா? சரி ஸ்ரேயா, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. யா, I catch you later. பாய். கால் பண்ண ஃப்ரீ ஆயிட்டு. see you later. ஹாய் டி. ஹே ஹாய், இப்பதான் வரியா? ஆமா டியர், கேப் கொஞ்சம் லேட்டா. எந்த கஸ்டமர் அது? இவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கஸ்டமர் இல்லடி, ராம். அவனா? அவங்கிட்ட வா பேசி சிரிச்சிட்டு இருக்க. நம்ம நம்பர் என்னன்னு கேட்காம போனா எப்படி? அவனுக்கு இப்ப நம்ம தேவைப்படுறோம். என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவன் ஒரு நம்பர் கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு அப்பப்ப ஃபோன் பண்றான். நிறைய மெசேஜ் சாட்னு போயிட்டு இருக்கோம் நாங்க. பாரா, அவனையா? அவனை நான் என்னமோ நினைச்சனே. நான் கரெக்டா தான் நினைச்சேன். அவனை மடக்கிறதாண்டி ஈஸி. நம்மள கண்டுக்காம போறவனுங்களை மடக்கிறது தான் ஈஸி. அவன் ரொம்ப ரிசர்வ்டு நினைச்ச. அவன் சூப்பர் ரிசர்வ்டு. ஈஸியா ரிசர்வ் பண்ணலாம். அப்ப நீ ஜெயிச்சிடுவியா? கிட்டத்தட்ட. அவனுக்கு நான் தேவை, என் ஹெல்ப் தேவை, எனக்கு அவன் தேவை. சாக்ரிஃபைஸ் ஆகணும்ல ஒரு ஸ்டேஜ்ல. 2 பேருமே பேலன்ஸ் ஆகணும்ல. அப்ப நான் தோத்துருவேனா? நான் தான் சொன்னல, நான் அவனை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். உன் கூட பார்க்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு நினைச்சேன். நான் அவன் பால்கனி வரும்போதெல்லாம் என்னோட அட்டெண்டன்ஸ் இருக்கும். அவன் டெரஸ்ல இருக்கிற டைம் எல்லாமே என் டைம் தான். நான் ஷிஃப்ட் வந்துட்டா மட்டும்தான் அவனை வாட்ச் பண்ண மாட்டேன். மத்த நேரத்துல அவனை நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன். நிறைய சைட் அடிச்சிருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. இது என்னடி லவ் ஆடி? லவ் பண்றனா என்ன உன்கிட்ட சொல்றதுக்கு? இல்ல பாய் பெஸ்டியா, இல்ல ஃப்ரெண்டா, என்னன்னு உன்கிட்ட சொல்றது? என்னோட சைட்டு. அவன் மேல ஒரு கிரஷ். ஆனா பேசுனது கூட கிடையாது. அவன் நான் எங்க இருக்கிறேன்னு திரும்பி கூட பார்த்தது இல்ல. அதை எப்படி உன்கிட்ட சொல்றது? பர்சனலாலாம் பேசுறானா? இல்ல அவன் டீடைல்ஸ் மட்டும் வாங்கிக்கிறானா?
பர்சனலா பேசினா கொஞ்சம் எஸ்கேப் தான் ஆகுறான். ஆனா நான் வாங்க வேண்டிய விதத்துல அவன் பர்சனலா வாங்கிடுவேன். யாரோட நம்பர் இது? யாரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கான்? கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது வச்சிருந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா என்ன அவனுக்கு? அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கானா? அதெல்லாம் இல்லடி, கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைன்னு தான் சொல்றான். அந்த நம்பரும் ஜென்ஸோட பேரு குணான்னு வருது. அது மேல தானே இருக்கும். இது நம்பர் யாருன்னு சொல்ல மாட்டாங்கறான். ஆனா அதையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். மேலா? மேல இருக்க அவன் ஃபாலோ பண்ணணும். தெரியலடி, ஒருவேளை இவனுக்கு ஆளு கூட இருக்கலாம். அந்த ஆளு இவன் பின்னாடி போறாளோ என்னமோ, அதனால இவனை வாட்ச் பண்றானோ என்னமோ. மேபி கெஸ்ஸிங்ல தான் நான் சொல்றேன். இவன் ஆளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்குமாக்கும். ஆனா இவன் ட்ரேஸ் பண்ண சொல்றது ஒரு பையனோட நம்பர். சிக்னல் காட்டுது பாரு நுங்கம்பாக்கத்துல. இவனோட சிக்னலும் அங்கதான் இருக்குது. அப்ப இவன் யாரும் மீட் பண்ணிட்டு இருக்கான். யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறானா. இப்பதானே பழக ஆரம்பிச்சிருக்கிறோம். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட சொல்லுவான். எல்லா பசங்களும் இப்படிதான் இல்லையா? பேசுறதுக்கு தான் தயங்குவானுங்க. பழக ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா நம்மளை விட அதிகமா தான் பழகுவானுங்க. அப்புறம் நம்ம தான் மாட்டிக்கணும் அவங்க கிட்ட. அப்போ சீக்கிரமா டேட்டிங்கா? போகும்போது சொல்லிட்டு போவியா? உன்கிட்ட சொல்லாமலா? நடத்துங்க. ஆல் தி பெஸ்ட். என்றென்றும் பகலிலே ஏதேதோ வழியிலே பொல்லாத ஞாபகத்தை துரதி துரதி கொண்டு போடு இரவிலே பொய்யான வாழ்விலே மெய்யான இன்பம் இந்த போதையாலே. மாமே, நமக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணு மாமே. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். அங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன். அவனை பாக்குறேன், இவனை பாக்குறேன். எதுவும் குடிக்கிற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறிய. டேய், நம்ம குடிக்கிறதுக்கு வரல. மச்சான், நீ குடிக்கிறதுக்கு வரலன்னு சொல்லு. நீ கூப்பிட்ட உடனே நான் ஓடி வந்தேன்ன. வந்ததுக்காவது ஏதாவது ஆஃபர் பண்ணுடா. நம்ம இங்க வந்து அவனை ஃபாலோ பண்றதுக்கு, குடிக்கிறதுக்கு இல்ல. கரெக்ட் மச்சான், ஃபாலோ பண்ணதான் நீ இருக்கிறியே. நான் எதுக்கு? அங்க பாரு, அங்க இருந்து ஒரு பொண்ணு என்ன ஃபாலோ பண்ணிட்டே பாக்குது. அங்க போகவும் விட மாட்டேங்கிற என்ன நீ. மச்சான், ஒரே ஒரு நிமிஷம். நான் போய் ஏன் என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். திட்டிட்டு வர்றேன் மச்சான். ஒரு டேஷ் நீ புடுங்க வேண்டாம், நில்லு. ஆமா, இவனை பார்க்கதான் ஆள் வச்சிருக்கிறியே. நீ எதுக்கு வந்து நின்னு இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஓ, அந்த 2 ஃபிகரையும் பாத்துக்கிட்டு இருக்கியா? ஸ்பை இவனோட டீடைல்ஸ் தான் அனுப்பினான். இவனோட கேரக்டரை நானும் பார்க்கணும்ல. எல்லாருக்குமே அசம்ஷன் மாறும். எனக்கு அனுப்பவன் சொன்ன கேரக்டருக்கும் நான் பார்க்குற கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். என்னோட பார்வை ஒரு மாதிரி இருக்கும், அவன் பார்த்திருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அவன் சொல்றத வச்சு இவனோட ஆட்டிடியூட நான் கெஸ் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு தான் இன்னைக்கு நானே ட்ரெஸ் அவுட் பண்ணி வந்தேன். வந்த சரி மச்சான், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இங்கே நிக்கிறியே. கொஞ்சம் அந்த பக்கமா போனா அப்படியே ஏதாவது வாசமாவது பிடிக்கலாம்டா. வாசம் பிடிச்சுக்கிட்டாவது நிக்கலாம்டா. குடிக்கிறதுக்கு தான் வரலன்ட்ட, வாசம் கூடவா வேணாங்கிற? நம்ம இப்ப வந்ததே அவன் போதை ஆகணும். நம்ம தெளிவா இருக்கணும். அப்பதான் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. அவனை வாட்ச் பண்ணு. ஏய் ஹனி, இப்ப எல்லாம் நான் அதிகமா வரதே இல்லைங்க. இல்ல டார்லிங், நான் கொஞ்சம் ஒர்க் பிஸில இருக்கேன். இப்ப எலெக்ஷன் வருதுல்ல, எங்க அப்பாவோட ஒர்க்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் ஃப்ரீ ஆயிடுவேன். மால்தீவ்ஸ் எப்ப போலாம்? யா ஷூர், நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா போலாம். இந்த டைம் நீங்க தானே வெயிட் பண்ணுவீங்க. அதுல என்ன இருக்குது கொஸ்டின்? எப்பயுமே நாங்க தான். அப்ப கண்டிப்பா ஜெயிச்சோனே எங்களுக்கு பார்ட்டி இருக்குதுல்ல, அந்த பார்ட்டி மால்தீவ்ஸ்ல தான். 1 வீக் ஃபுல்லா மால்தீவ்ஸ் தான். மால்தீவ்ஸ் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? மால்தீவ்ஸை விட உங்க கூட ஸ்டே பண்றது பிடிக்கும். உருக்கியோ நட்சத்திர தூரல் தூரல் திரட்டியோ என்னழகின் சாரல் சாரல் பொறுக்கி நினுக்கி செதுக்கி பதித்த மூரல் நூறல். சார், ஹேவ் a joyful night. நான் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நான் உன்கிட்ட கேட்டேனா? ஏன் இங்க வந்து தொந்தரவு பண்ற? ஹே ஹனி, பி கூல். நீ கோவப்பட்ட அழகாவே இல்ல. உன் அழகு கொஞ்சம் கம்மியாயிடுது. பி ஜாய். என்ன மச்சான் அவன் இப்படி பண்றான்? மச்சான் பணக்காரன் தான்,
ஆனா இவ்வளவு திமிரு இருக்க கூடாது மச்சான். இப்படி கை நீட்டுறான். ஆனா இந்த புத்தி பணக்காரவங்களுக்கே உள்ளதுடா. நம்மளையெல்லாம் எப்பயுமே இந்த இடத்துல தான் வைப்பாங்க. அவங்க அடிக்கிற இடம், நம்ம அடி வாங்குற இடம். ஆனா இவனுங்க மட்டும் என்ன பணக்காரவங்களா இருப்பாங்க? அது எப்படி மச்சான் இவனுங்க கிட்ட மட்டும் பல்ல காட்ட முடியுது? இப்ப நீ பாத்தியே, அதுல என்ன தெரிஞ்சது உனக்கு? என்ன தெரிஞ்சது? ஏழை ஏழைதான், பணக்காரன் பணக்காரன் தான், பணம் பணம் தான், போனோம் பணம் தான். பிறந்தா அடுத்த ஜென்மத்துல பொண்ணாதான் பிறக்க போற. ஆமா மச்சான், ஆம்பளைங்க வாண்டாயிரமேட்டுக்கு ரொம்ப ஆடிட்ட, நிறைய ஆட்டி படைச்சிட்டாங்க. அடுத்த ஜென்மத்துல பொண்ணா பிறக்க போறேன். அங்க பாரு, பின்னாடி பாரு, வாழ்ற ஆளுக. முன்னாடி பாரு, அவ வாழ வைக்கிறான். நம்ம பொழப்பு தான் நாத்த முடிச்ச பொழப்பு மச்சான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியல இல்ல? அவனோட கோவம் அது அவனோட வீக்னஸ், அந்த பொண்ணுங்க அது அவனோட ஸ்ட்ரென்த். அவனோட கேரக்டரை நான் தெரிஞ்சுக்கிறேன். அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மச்சான் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்க மச்சான். சரக்கு மட்டும் நான் ஒரு பார்வை பாத்துட்டு வந்துடுறேன். அவன் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண போறது இல்ல. அவன் சொன்னா கேட்டே இல்ல. அப்போ நம்ம பிளான சக்சஸ் பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அந்த மாமாவும்